யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என்னுடைய தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனத்தை வாசிக்க போறோம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. இந்த திரும்ப ஒரு விஷயம் வாசிக்கலாம். 13வது வசனம். நான் ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. எல்லாரும் சேர்ந்து ஒரு 5 டைம் இந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. இன்னொரு விஷயம் சொல்லலாம். ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை. இன்னொரு விஷயம் சொல்லலாம். ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப அவசியமான ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல தேவ மனுஷன் சொல்லுகிறான், மறக்கிறது. சில காரியத்தை நம்ம மறக்க கூடாது. ஆனா வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, நான் பின்னானவைகளை மறந்து. ஒரு சில பேருடைய வாழ்க்கையில இந்த மறக்கல அப்படின்னு நம்ம மனசுலயே வச்சுட்டு நம்முடைய இருதயத்திலே அதை குடிகொள்ள வைப்போமானால் இந்த மறக்காததற்காக ஒரு ஆபத்து இருக்குது. நம்ம மறதி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஜெபம் பண்றதுக்கெல்லாம் வருவாங்க. எனக்கு பிள்ளை மறக்குது, படிச்ச பாடத்தை மறக்கிறாங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க, நான் இந்த பொருளை வச்சா மறந்துடுறேன், ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே சில காரியத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் எதற்காக ஜெபம் பண்ணணும்னா, ஆண்டவரே நான் மறக்கணும் அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணணும். இந்த மறக்காமல் இருப்போமையானால் சிலர் செய்கிற தவறுகள், சிலர் பேசின வார்த்தைகள், சில மனிதனுடைய இழப்புகள், சில அவமானங்கள், சில நஷ்டங்கள், சில ஏமாற்றங்கள், இது எல்லாத்தையுமே நம்முடைய மனசுக்குள்ள நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா இந்த மறக்காததற்கு நமக்கு ஒரு பெரிய பாதிப்பு நமக்கு பின்னாடி இருக்கிறது. அது நமக்கு பெரிய ஆபத்தை கொண்டு வந்துடும். இதற்கு பெரிய உதாரணம் யார் அப்படின்னு கேட்டா யாக்கோபு தான். யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையிலே பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் போது அவன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, என் பிள்ளை காணாம போயிருச்சு, என் பிள்ளை செத்து போயிருச்சு, என் பிள்ளையினுடைய கடைசி நிமிஷத்தை கூட நான் பார்க்க முடியல, அவனுடைய ஸ்ட்ரெஸ்ஸை மட்டும் தான் நான் பார்த்தேன், ஆனா என்னுடைய பிள்ளைய நான் மறக்கவே முடியாததுனால என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற பெரும் பகுதியை நான் ஒரு பெரிய இழப்புக்குள்ள கொண்டு போனேன் அப்படின்றாங்க. கவனிங்க, சில காரியத்தை மறக்குவதற்கு ஆண்டவர் சில காரியத்தை நமக்கே கர்த்தர் அனுமதிக்கிறார். இந்த யாக்கோபுக்கு கடைசி பிள்ளை யாருன்னு நினைச்சார் அப்படின்னு சொன்னா யோசேப்பு. ஆனா யோசேப்பு பிறந்து அவன் காணாமல் போனதுக்கு பிற்பாடு இந்த யாக்கோபு நேசிச்ச ஒரு மனைவி அப்படின்னு லவ் பண்ணி கிட்டத்தட்ட 7 வருஷம் ஒரு பொண்ணுக்காக, 7 வருஷம் ஒரு பொண்ணுக்காக அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா உண்மையிலே அப்படி கிடையாது. 14 வருஷம் யாருக்காக தான்? ராகேலுக்காக தான். லேயாள அவன் ஒரு மனசுல கூட என்ன பண்ணல, அவங்க அப்பா ஏமாத்தி தான் கல்யாணம் பண்ணி வச்சாரே தவிர 14 வருஷம் தன்னுடைய மனைவிக்காக வேலை செய்து 14 வருஷம் எவ்வளவு பெரிய லவ், எவ்வளவு பெரிய பாண்டேஜ். நான் கட்டுனா அந்த பணத்தாயா கட்டுவேன் அப்படின்னு 14 இயர்ஸ் வேலை செஞ்சிருக்காரு பாருங்களேன். ஆனா வேலை செய்து முடிச்சு தனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும்னு பார்த்தா லேயாள் அற்பமாய் நினைக்கிறத பார்த்து ஆண்டவர் அவளுக்கு குழந்தை மேல குழந்தை கொடுத்துட்டே இருந்தார். ஆனா ராகேலுக்கு என்ன இல்லைன்னா பிள்ளை இல்லை. இப்ப கடைசியில ராகேல் ரொம்ப அழுது கெஞ்சி இப்ப ராகேலுக்கு ஒரு பிள்ளை பிறக்குது. அது பேர் தான் யாரு? யோசேப்பு. இந்த யோசேப்பு பிறந்த உடனே தன்னுடைய எல்லா பிள்ளைகளிடத்துல இருக்கிற அன்பை காட்டிலும் யார் மேல ரொம்ப அன்பு யாக்கோபு வச்சுட்டார் அப்படின்னு சொன்னா யோசேப்பின் மேல ரொம்ப அன்பு வச்சுட்டார். அவரை நேசிக்கிறார். அவனுக்கு பலவரம் அங்கேயே வாங்கி கொடுக்கிறார். மற்ற பிள்ளைகளை எல்லாம் ஆடுமைக்கு அனுப்பும் போது இவங்களை ஆடுமைக்கு அனுப்பல. ஆனா திடீரென்று ஒரு நாள் அவர் போட்டிருக்கிற அந்த பலவர்ண அங்கிய ஆட்டினுடைய ரத்தத்தை அடிச்சு அண்ணன் தம்பி எல்லாம் கொண்டு கொடுத்துட்டு உன்னுடைய மகனாகிய யோசேப்பினுடைய ட்ரெஸ்ஸா பாருங்க அப்படின்னும் போது, ஆமாப்பா நான் தான் சாப்பாடு கொடுத்து உங்களை அனுப்புனேன், செத்துட்டானா, ஒரு துஷ்ட மிருகம் இவனை கொன்றுச்சு அப்படின்ற
அன்னைக்கு இருதயத்துல ஒரு பெரிய இடி விழுந்தது மாதிரி அப்படியே உட்கார்ந்துட்டான். அதுக்கப்புறம் எதுவுமே தோணல. இப்ப என்னன்னா, நீங்க அதுல வாசிக்கும் போது 37ஆம் அதிகாரம் 34வது வசனத்துல, அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையிலே ரட்டை கண்டிக்கொண்டு அநேக நாள் தன்னுடைய குமாரனுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான். அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது 35வது வசனத்தை வாசிக்கும் போது, அவனுடைய குமாரர் குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல், நான் துக்கத்தோட என் குமாரனிடத்திற்கு பாதாளத்துக்கு இறங்குவேன் என்றான். இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான். நல்லா கவனிங்க, எல்லாரும் பாருங்க. இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த மனுஷன் தன்னுடைய பிள்ளைய நினைச்சு ரொம்ப துக்கமா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி, இப்ப அவனுடைய நேசித்த தன்னுடைய மனைவிக்கு குழந்தைய பெத்தெடுக்கிறதுக்கு பலன் இல்லை. இப்ப பிரசவ காலம் நேரிட்டுச்சு, எல்லாருமே டிராவல்ல இருக்கிறாங்க. இப்ப அவளுக்கு அந்த குழந்தை இன்னும் பிறக்க போகுது. குழந்தை பிறக்க போகும்போது நிறைய உடன் பணி செய்கிற பெண்கள் எல்லாம் சுத்தி நிக்கிறாங்க. இப்ப 2 பேருடைய உயிர் போராடுது. பொதுவா நம்ம டாக்டர்ஸ் சில பிள்ளைகள் கன்சீவா இருந்து பிள்ளை பிறக்கும் போது பிள்ளையும் அம்மாவுக்கும் ஆபத்து அப்படின்னு சொல்லும் போது டாக்டர்ஸ் எதை முதல்ல யோசிப்பாங்க அப்படின்னு சொன்னா, பிள்ளையினுடைய உயிரை விட யாருடைய உயிர் தான் பெருசா நினைப்பாங்க? தாயினுடைய உயிர் தான் பெருசா. பிள்ளை வேணுமா அம்மா வேணுமா அப்படின்ற கேள்வியை கேட்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம்னா, 2 பேரும் வேணும்னு சொல்லுவோம், 2 பேரும் வேண்டான்னு சொல்ல மாட்டோம். ஆனா டாக்டர் இல்ல ஒண்ணு முடியல இன்னொன்னு காப்பாத்தலன்ற ஒரு ஆப்ஷன் வரும்போது யாரை தான் நினைப்பாங்க அப்படின்னு சொன்னா, தாயை தான் நினைப்பாங்க. இப்போ இந்த 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 சகோதரிக்கு என்ன நடக்குது அப்படின்னா, பென்யமீனை வயிற்றுல சுமக்கும் போது இந்த பேறு காலத்துல அவளுக்கு அந்த குழந்தையை பெத்தெடுக்க முடியல. நீங்க 35ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனத்தை வாசிப்பீர்களே, ஆனால் பிரசவிக்கும் போது அவளுக்கு கடும் வேதனையா இருக்கையில் மருத்துவச்சிகள் அவளை பார்த்து, பயப்படாதே, இந்த முறையும் புத்திரனை பெறுவாய் என்றாள். மரண காலத்தில் அவள் ஆத்துமா பிரியும் போது அவள் அவனுக்கு பெனோனி என்கிற பேரிட்டாள். அவன் தகப்பனோ அவனுக்கு பென்யமீன் என்று பேரிட்டாள். கவனிங்க, நல்லா கவனிச்சுங்க. இப்போ தான் களவாய் போன யோசேப்புன்னு அறியாம யோசேப்பு செத்துட்டான்னு நினைச்சு தன்னுடைய இருதயத்துல துக்கமா இருக்கிறது யார் அப்படின்னா யாக்கோபு. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா, சரி இவன் ரொம்ப மறக்க முடியல, தன்னுடைய பிள்ளையே நினைச்சிட்டு இருக்கான், இவனுக்கு திரும்பி வேற எந்த பிள்ளைய நினைக்க முடியல, அதனால அவன் நேசித்த மனைவி பலவீனமா இருந்ததுக்கு அப்புறம் கூட இந்த யாக்கோபு என்கிற ஒரு நபருக்காக தான் கர்த்தர் அடுத்து எந்த குழந்தையை கொடுக்கிறார் அப்படின்னா பென்யமீன். ஆனா பென்யமீன் பிறக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா, பென்யமீன் உயிரோட இருக்கிறாங்க. பென்யமீனை பெத்தெடுத்த உடனே யார் இறந்துட்டா சொல்லுங்களேன்? அந்த குழந்தையின் அந்த பெண்ணினுடைய சரீரம் ஒரு குழந்தைய சுமக்கக்கூடிய தகுதி இல்லை, பலன் இல்லை. ஆனா இந்த யாக்கோபு என்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் ஆறுதல் படுத்துறதற்காக, சரி நீ இந்த பிள்ளைய நினைச்சு எவ்வளவு கவலைப்பட்டு இருப்ப, இன்னொரு பிள்ளைய உனக்கு தர்றேன்னு தான் ஆண்டவர் பென்யமீனை கொடுத்தார். ஆனா பென்யமீனை நேசிச்சாரு யாக்கோபு, தன்னுடைய பிள்ளைய போல அவர் பத்திரமா வச்சிருந்தாரு. தன்னுடைய மகன்கள் எகிப்துல ஆகாரம் உண்டு, பென்யமீனை கூப்பிட்டுட்டு போகாம ஆகாரம் தரமாட்டேன்னு சொல்லும் போது, இல்ல இந்த பிள்ளையும் நான் பறி கொடுக்கிறதுக்கு ஆயத்தமா இல்லைன்னு ரொம்ப வருத்தப்பட்டாலும் யாருடைய இடத்த பென்யமீன் ஃபில் பண்ண முடியல அப்படின்னு சொன்னா யோசேப்புனுடைய இடத்த. ஆனா ஆண்டவர் அந்த இடத்த ஃபில் பண்றதற்கு தான் யாரை கொடுத்தாரு? பக்கத்துல இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்க வருத்தத்தை மறக்கிறதற்கு, உங்க அவமானத்தை மறக்கிறதற்கு, உங்க தோல்விகளை மறக்கிறதற்கு, உங்களுடைய ஏமாற்றத்தை மறக்கிறதற்கு ஆண்டவர் ஏதோ ஒன்ன உங்களுக்கு செய்வார். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வச்சு அதை மறக்கணும். ஆமே. ஆனா நமக்கு நிறைய பேருக்கு பாருங்க, ஒரு வீட்டை இழந்திருப்பாங்க, அந்த வீடு 5 லட்சம் ரூபாய் மதிப்புன்னு வச்சுக்கோங்களேன். 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வீட்டை இழந்து அது ஒருத்தர் ஏமாத்தி நஷ்டப்பட்டாச்சு. இப்ப ஆண்டவர் என் பிள்ளை இவ்வளவு மறக்க முடியாம வருத்தப்படுது அப்படின்னு கர்த்தர் 15 லட்சம் ரூபாய் வீட்டை கொடுத்தாச்சு. ஆனா 15 லட்சம் ரூபாய் வீட்டை கொடுத்ததற்கு பிற்பாடு, ஏன் ஆண்டவர் 5 லட்சம் ரூபாய் வீடு தான் போச்சு, நமக்கு 15 லட்சத்துக்கு கர்த்தர் தந்திருக்கிறாரே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு திருப்தி ஆகாம நிறைய பேர் மனசுல என்ன நினைப்பாங்க, என்னாலும்
என்னாலும் அது இருந்திருந்தா அந்த பிள்ளைய ஒருத்தன் கையில பிடிச்சு கொடுக்கறதுக்கு யூஸ் ஆயிருக்கும்ல. அது இருந்திருந்தா அதை வித்த இது பண்ணிருக்கல. என்னாலும் அவன் இப்படி பண்ணிட்டானே, என்னாலும் அது இப்படி போச்சே. ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் வருத்தங்களை நீங்கள் மறக்கிறதற்கு ஆண்டவர் கண்டிப்பாக என்ன பண்ணுகிறவர் அப்படின்னா, ஏதோ ஒன்றை உங்களுக்காக கர்த்தர் செய்யும் போது நீங்க உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, எஸ் லார்ட், நான் முன்னான அங்க பின்னாடி நடந்ததை மறந்து முன்னானவைகளை, இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தரிடத்துல பேசுறாங்க, பல வருடங்களாய் உங்களுடைய இருதயத்திலே மறக்க முடியாத ஒரு அவமானம் இருக்கலாம். என்னால் இருந்து வெளியே வரவே முடியாது. இத்தனை வருடமாய் அந்த அவமானம், அந்த நிந்த உங்களை தொடர்ந்துட்டே இருக்கலாம். எனக்கு எங்க போனாலும் அது ஞாபகம் வருது பாஸ்டர், எனக்கு தூங்குனா ஞாபகம் வருது, எனக்கு வேலை செய்தா ஞாபகம் வருது, என்னை இப்படி பண்ணிட்டாங்களே, என்னுடைய பிள்ளைகளை இப்படி பண்ணிட்டாங்களே, எனக்கு இப்படி இருந்த காரியத்துல திடீர்னு இப்படி நடக்கும்னு நினைக்கல, என்னால மறக்கவே முடியல. அது யாரோ ஒருத்தருடைய மரணமாய் கூட இருக்கலாம், மறக்க முடியல. அவர் மட்டும் இருந்திருந்தா, அந்த பையன் மட்டும் இருந்திருந்தா, அந்த காரியம் மட்டும் எனக்கு இருந்திருந்தா என்னால மறக்கவே முடியல. ஆனா கர்த்தர் ஒன்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், சில காரியத்தை ஆண்டவர் உங்களை விட்டு எடுத்தாரானால் அதை மறக்கிறதுக்கு ஆண்டவர் கண்டிப்பா என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஏதோ ஒன்றை உங்களுக்கு செய்வார். ஆனா நீங்க அதையே பிடிச்சிட்டு, இல்ல நான் மறக்க மாட்டேன், எது இருந்தாலும் அதுதான் எனக்கு வேணும், எது இருந்தாலும் அதை நான் விட்டுட்டேன், இல்ல இந்த தெருவில் என் வீடு இருக்க வேண்டியது, இந்த இடத்துல தான் நான் குடியிருக்க வேண்டியது, இந்த ஜனங்களுக்கு தான் நான் ஆசீர்வாதமா இருக்க வேண்டியது, அதை மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி மறக்கிறதற்கு கர்த்தர் உங்களுக்கு வாய்ப்பை கொடுக்கும் போது அதை நழுவ விட்டீர்களே, ஆனால் உங்களுடைய வாழ்க்கை வெற்றியாய் அமைக்கவே முடியாது. இன்னைக்கு ஒரு ஜெபம் பண்ணணும். என்ன ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில சிலதை மறக்கிறதற்காக நீங்க சூழ்நிலையை கொண்டு வரும்போது நான் அதையே பிடிச்சிட்டு இருக்காம நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க வேதத்துல வாசிங்க, அந்த ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்தினுடைய 51வது வசனத்தை வாசிங்களேன். 41வது அதிகாரத்தினுடைய 51வது வசனத்தை வாசிக்கும் போது, என் யோசேப்பு என் வருத்தம் யாவையும், எல்லாரும் சேர்ந்து சத்தமா வாசிங்க. யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் எனக்கு பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். எப்படி பெயரிட்டானாமா? என்ன சொல்லி பெயரிட்டானாமா? என் தகப்பன் குடும்பம் அனைத்தையும், என் வருத்தம் யாவையும், என் தகப்பன் குடும்பம் அனைத்தையும். ஒரு பிள்ளை பிறக்கிற வரைக்கும் அவனுக்கு அது தெரியல. ஒரு பிள்ளை பிறக்கிற வரைக்கும் தன்னுடைய தகப்பனாருடைய குடும்பத்தை இழந்த அந்த வருத்தம் இருந்துச்சு. அரண்மனையில ஏறி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் கூட தன்னுடைய தகப்பனாருடைய அன்பை மறக்க முடியல. ஆனா இப்போ தனக்கு மூத்த பிள்ளைன்னு ஒண்ணு பிறந்த உடனே இந்த யோசேப்புக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வருது. என்ன அண்டர்ஸ்டாண்ட் வருது அப்படின்னு சொன்னா, இதுக்கு மேலையும் என்னுடைய தகப்பனுடைய வீட்டையும் என்னுடைய தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் நினைச்சிட்டு இருந்தேன்னா இது நான் நல்லதில்லை, இது எனக்கு ஆசீர்வாதம் இல்லை. எத்தனை நாள் கணவனார் சகிக்க முடியும்? எத்தனை நாள் மனைவி சகிக்க முடியும்? எல்லாமே ஒரு லிமிட். இன்னொருத்தரை ஞாபகம் வைக்கிறதுல ஒரு லிமிட் இருக்குது. இன்னொருத்தர் மேல ஞாபகமாக இருக்கிறதுல ஒரு வரைமுறை நமக்கு தேவை. குடும்பங்களில் சில நேரங்களில் பிரச்சனைகள் அதிகமாகிறது காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நான் அதை நினைக்கிறேன், நான் அவரை நினைக்கிறேன், நான் இவரை நினைக்கிறேன். ஒரு திருமணத்தில் ஒரு கணவனார் இறந்து போற, அந்த பிள்ளையை இன்னொருத்தருக்கு திருமணம் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ என்னதான் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட், முதல் கணவனார் இல்லைன்னா அந்த முதல் மனைவி ரொம்ப பாசமா இருந்துட்டாங்கன்னு வைங்களேன், அவங்க துஷ்டனா இருந்து அடுத்த அமைகிறது ரொம்ப நல்லா அமைஞ்சிருச்சு, ரெண்டாவது அமைகிறது ரொம்ப ரொம்ப அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னா கூட ஏத்துக்குவாங்க. ஆனா அதே நேரத்துல முதல்ல அமைகிற அந்த கணவனோ அந்த மனைவியோ ரொம்ப நல்லா அமைஞ்சு அவ்வளவு அந்யோன்யமாய் அவ்வளவு சந்தோஷமாய் வாழ்ந்து திடீர்னு அவர்கள் எடுக்கப்பட்டதுக்கு பிற்பாடு இன்னொரு வாழ்க்கை வேணும்னு அம்மா அப்பா நினைச்சு ஒரு திருமணம் பண்ணி கொடுத்த ஒரு நபரோ ஒரு மகளோ மகனோ அப்படி வரும்போது, இல்ல எனக்கு என்னதான் இருந்தாலும் அவளை மாதிரி வராது, அவனை மாதிரி வராது அப்படின்னு சொன்னா, ஒரு டைம் ஒத்துக்கலாம், 2 டைம் ஒத்துக்கலாம்,
ஆனா வாழ்க்கை முழுக்க என்ன பண்ணிட முடியாது அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளை யாரோ ஒரு இடத்துல ஆண்டவர் பேசுறாரு, நீங்க எதை இழந்தீர்களோ அதை குறித்த ஞாபகம் உங்களுக்கு பல வருடமாய் சுற்றி கொண்டே இருக்கலாம். ஆனா நீங்க நினைச்சு பாருங்க, அதை மறக்கிறதுக்கு ஆண்டவர் இன்னொன்னு உங்களுக்கு தந்திருக்கிறாரு. அதை மறக்கிறதுக்கு இன்னொன்னு கர்த்தர் தந்திருக்கிறத நீங்க ஃபோக்கஸ் பண்ணி அதன் மேல உங்களுடைய சிந்தையை செலுத்தி, ஆண்டவரே அது தராட்டி என்ன, இதை நீங்க எனக்கு தந்திருக்கிறீங்களே, இதுக்கு ஸ்தோத்திரம்னு நீங்க என்னைக்கு திருப்தி ஆகிறீர்களோ அன்னைக்கு தான் இந்த உலக வாழ்க்கையை வெற்றியா வாழ முடியுமே தவிர, நீங்க அதை ஏத்துக்கல அப்படின்னா கண்டிப்பாக உங்களால திருப்தியாய் வாழ முடியாது. ஆமென். நான் மோகன் ஸ்லாசரஸ் அப்பா அவங்கள குறித்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்திற்காக அவர்கள் நிறைய ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு அந்த காரியத்தை ஆண்டவர் கொடுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உண்டானது. அப்போ ஆண்டவர் அவங்கள்ட்ட டைரக்டாக ஆண்டவர் நேருக்கு நேர் நிறைய வசனத்தின் மூலமாய் பேசுகிறார். அப்போ அவங்க சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால், எனக்கு என்னுடைய மனைவியின் இடத்திலே எனக்கு ஒரு குழந்தை இல்லாவிட்டாலும் எனக்கு என்ன தந்திருக்கிறாருன்னா, இந்த தேசம் முழுக்க ஆண்டவர் லட்சக்கணக்கான குழந்தைகளை தந்திருக்கிறார். நான் ஒரு குழந்தையை வளர்த்துறதுக்கு அழைக்கப்பட்டவன் அல்ல, நான் லட்சக்கணக்கான குழந்தைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு ஆண்டவர் என்ன அழைச்சிருக்கிறார்னு சொல்லி கர்த்தர் கொடுத்த அந்த மகிமையான அந்த ஊழியத்தை அதை ஃபோக்கஸ் பண்ணி அதை கான்சன்ட்ரேட் பண்ணி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு இன்றைக்கு கர்த்தர் அவர்களை ஆசீர்வாதமாய் ஆண்டவர் வைத்திருக்கிறார். சிஸ்டர், நீங்க மறக்கிறதுக்கு ஏதோ ஒன்று கர்த்தர் செய்வார். பிரதர், நீங்க மறக்கிறதுக்கு ஏதோ ஒன்று செய்வார். யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே அவனுடைய துக்கம் மறக்கிறது மாதிரி கர்த்தர் ஒரு குடும்பத்தை கொடுப்பாரானால், ஒரு பிள்ளையை கொடுப்பாரானால், நான் நம்புகிறேன் உங்க மனசுல அழிக்கவே முடியாது, மாற்றவே முடியாது, இந்த வருத்தத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போட முடியாதுன்னு நீங்க எந்த வருத்தத்தை நினைச்சு கவலைப்படுகிறீர்களோ கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த வருத்தத்தை மறக்கிறது மாதிரி ஒரு அற்புதத்தை நான் உனக்கு செய்வேன், உனக்கு ஒரு ஆதரவை நான் உனக்கு கட்டளை இடுவேன், ஒரு வழியை உனக்காக நான் திறப்பேன். நம்புறவங்க கரங்களை தட்டி, கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் இந்த ஆண்டு முடிகிறதற்குள்ளே அந்த அற்புதம் நிச்சயமாய் நடக்கும். உன் வருத்தங்கள் யாவையும் கர்த்தர் மறக்கிறது போல ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். கர்த்தர் அற்புதத்தை செய்வார். ஆனா நமக்கு என்ன இருதயத்தை கர்த்தர் தரணும்னா, ஆண்டவரே நீங்க எனக்காக உண்டு பண்ணுகிற அந்த வாய்ப்புகளை நான் பயன்படுத்தி என்ன பண்ணணும்னா அதை மறக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் எனக்கு தாரும். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லு. அந்த பென்யமீன் இந்த ஆண்டு உங்களுக்கு வெளிப்படுவாராக. அந்த பென்யமீனை, அந்த சகோதரருடைய சரீரம் அதற்கு தகுதியே இல்லாம இருக்கிறது என் ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் யாக்கோபு என்கிற ஒரு மனுஷனுக்காக அதை செஞ்சார்ல, உங்களுக்காகவும் கர்த்தர் செய்வதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவரே, யாராவது ஒன்று பாருங்களேன், நீங்க ஒரு நல்ல காரியத்தை பேசும்போது ஒருத்தர் திடீர்னு உங்க மனசை உடைக்கிறது மாதிரி, என்ன பெருசா நீ பண்ணிட்டேன்னு ஒன்றும் பெருமைப்படாத, நீ பண்றதுல இவ்வளோ பெரிய 1000 பேர் அதுல ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. ஆனா ஒருத்தர் என்ன பண்ணுவார் தெரியுமா, நல்லாவே இல்லை, கேவலமா இருக்குது, அப்படி இருக்குது. ஆனா நம்ம நிறைய பேருக்கு 999 பேரு நல்லா இருக்கு, ஆசீர்வாதமா இருக்குது. ஐயோ எப்படி, இதெல்லாம் நமக்கு யாருக்கும் மனசுல நிக்காது. எது மட்டும் மனசுல நிக்கும் தெரியுமா, அந்த கடைசியில அந்த நபர் ஒரே ஒரு ஆளு ஒரு புள்ளியை வச்சுட்டு போனாங்க தெரியுமா, அதுதான் திரும்ப திரும்ப ஓடிட்டே இருக்கும். என்னதான் இருந்தாலும் இப்படி பேசிட்டாங்களே, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டுலாம் செஞ்சேன், ஆனாலும் மரியாதை இல்லையே. எப்பா, சொன்ன நெகட்டிவ் ஒண்ணுதான்ப்பா, உனக்கு பாசிட்டிவ் 1000 வச்சிருக்கிறேன்ப்பா. நீ என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த 999 அந்த பாசிட்டிவை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த காரியத்தை வச்சுட்டு இதை ஒன்ன மறந்தீங்கன்னா தான் அடுத்த ஸ்டெப்பு உங்களால எடுத்து வைக்க முடியும். ஆனா நீங்க இந்த ஒன்றை பெருசு பண்ணி கர்த்தர் உங்களை மறக்கிறதற்காக கொடுக்கிறத நீங்க முன்னாடி வைக்கலன்னா கண்டிப்பாக சொல்லுகிறேன், அந்த வெற்றியை நீங்கள் பார்க்கவே முடியாது. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி, என் வருத்தங்கள் யாவையும், யாரோ ஒருத்தருடைய இருதயத்துல ஆழமா, பாஸ்டர் இந்த செய்தி வேற யாருக்காகவும் இல்லை, எனக்காக தான்.
பல வருடங்களாக மறக்கவே முடியாத ஒரு காரியம் என்னுடைய இருதயத்தில் அப்படியே ரிங்காரமிட்டுட்டே இருக்குது. என்னுடைய யோசனையில் அது வந்துட்டே இருக்குது. என்னால் அதிலிருந்து ரெக்கவர் ஆகவே முடியல. நான் மறக்கணும்னு முயற்சி எடுக்கிறேன், என்னால் மறக்க முடியல. ஆனால் இப்போ நீங்கள் பிரசங்கம் பண்ணும்போது தான் தெரியுது, நான் எனக்கு ஏன் ஆண்டவரே அனுமதிச்சிங்கன்னு தான் நான் கேட்டேன். ஆனால் இப்போ நான் நினைக்கிறேன், இல்லை, கர்த்தர் என்னை மறக்கிறதுக்கு எத்தனையோ வாய்ப்புகளை கர்த்தர் தந்திருக்கிறாரு, எத்தனையோ ஒர்க்க ஆண்டவர் தந்திருக்கிறாரு. நான் தான் அதை நினைச்சு 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 அதை மறக்காம நான் பிடிச்சிட்டு வைக்கிறேன். ஆனா கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இன்னைக்கு நான் விட்டுறேன் ஆண்டவரே. முழு பலத்தோட சொல்லுங்க, ஏசப்பா இன்னைக்கு நான் அதை விட்டுறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த நஷ்டத்தை நீங்க கொடுத்த அந்த லாபத்தை எனக்கு முன்னாடி வச்சு அந்த நஷ்டத்தை நான் மறக்கிறேன் ஆண்டவரே. நீங்க எனக்கு முன்பாக கொடுத்திருக்கிற அந்த புகழ்ச்சியை வச்சு எனக்கு கொடுத்த அவமானத்தை நான் மறக்கிறேன் ஆண்டவரே. சொல்லுங்க சத்தமா, முழு பலத்தோட. ஹல்லேலூயா. ஒரு விதத்துல உங்களுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் இன்னொரு விதத்துல என் பிள்ளை துக்கப்பட்டுட்டாளேன்னு நினைச்சு, என் மகன் துக்கப்பட்டுட்டானேன்னு நினைச்சு கர்த்தர் உங்களை தேற்றுவதற்கு ஆற்றுவதற்கு 1000 முயற்சிகளை கர்த்தர் எடுத்துக்கொண்டே இருக்கிறார். இன்னும் நீங்க திருப்தி ஆகலைன்னா சொல்லுங்க, இல்ல நான் இந்த செய்தியில நான் திருப்தி ஆகிறேன். நான் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வருத்தங்களை மறக்கிறதற்கு ஏதாவது ஒரு சூழ்நிலையை நமக்காக என்ன பண்றாருன்னா ஏற்படுத்துகிறார். 4 times 4 டைம் ஐஏஎஸ் எக்ஸாம். ஒரு வாலிப தம்பி 4 டைம் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுறாரு. இந்த 4 டைம் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதும்போது லாஸ்ட் 4th டைம் எழுதும்போது என்கிட்ட சென்னையில் ஒரு அகாடமியில் தான் அந்த ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுறாரு. அந்த சென்னைக்காக கிளம்பும் போது என்கிட்ட ஜோம் பண்ணிட்டு போறேன், பாஸ் எனக்காக ஜோம் பண்ணுங்க, ஐஏஎஸ் எக்ஸாம் 4th நினைக்கிறேன், அது 3rd or 4th தெரியல, பட் 2-3 டைம் தாண்டி அந்த எக்ஸாம் எழுதும்போது என்கிட்ட ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ணும்போது அவன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, இந்த டைம், இந்த ஒரு டைம் நான் படிச்சு முடிக்கிற வரைக்கும் ஒரே ஒரு டைம் மட்டும் சாப்பிட்டுட்டு மற்ற 2 டைம் ஃபாஸ்டிங் போட்டு ப்ரேயர் பண்ணிட்டே நான் படிக்க போறேன்னு சொல்லி, வெரி ஹார்ட் ஒர்க், ரொம்ப ஹார்ட் ஒர்க்கான பையன். அந்த மாதிரி ஒரு பிள்ளை எல்லாம் அமைகிறதே பெரிய விஷயம். அந்த மாதிரி பிள்ளை அமைகிற தகப்பனும் தாயும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவ்வளவு சீரியஸ்னஸ், தன்னுடைய வாழ்க்கையின் மேல அவ்வளவு ஒரு பிடிப்பு, நம்ம செய்யணும், நம்ம நிக்கணும் அப்படின்ட்டு. எனக்கும் அவன் சொன்னதை பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. சரி, நான் அவனுக்காக நல்லா ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இந்த வயசுல இந்த மாதிரி ஒரு பையன் இருக்கிறானே, சரி இவன் மட்டும் இந்த மாதிரி ஒரு ஐஏஎஸ் அதிகாரியா மாறிட்டான் அப்படின்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய சாட்சி, இது எங்க சபைக்கே ஆசீர்வாதம் மாதிரி இருக்குமே ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணி அனுப்பி வைக்கிறேன். ஸோ அந்த டைம் போய் அங்கே ஃபுல்லாக இருந்து சென்னையில் தங்கி ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதிட்டான். எழுதி முடிச்சா அவ்வளோதான், அவனும் அதோட முடிஞ்சிச்சு. அவனுக்கு அதுக்கு மேலே அது எழுத முடியாதுன்னு நினைக்கிறேன். இப்போ என்னன்னா அதில் ஃபெயில் ஆகிட்டான். ஃபெயில் ஆனதுக்கு பிற்பாடு இனி அதை தொடர முடியாது. பல லட்சங்கள் நஷ்டம், பல வருஷங்கள், கிட்டத்தட்ட 3-4 இயர்ஸ் நஷ்டம். இப்போ என்னன்னா அவங்க அப்பா இரும்பு வேலை செய்கிறாரு. அந்த ஐஏஎஸ் படித்த பையன் அடுத்த 3 monthsல ஒரு நாள் நான் பார்க்குறேன், எங்கே உட்காந்துருந்தான் அப்படின்னு சொன்னால், ஒரு வீட்டுக்கெல்லாம் ஓடு போடுவோம் பாருங்களேன், அந்த ஷீட் அடிப்பாங்க பாருங்களேன், அந்த ஷீட்டுக்கு ஸ்க்ரூ பண்ணிட்டு இருந்தான் ஹைட்டில். எனக்கு அவனை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாயிருச்சு. சரி, என்ன இந்த குழந்தை இவ்வளோ ஆசையாக படித்து இப்படி ஃபெயில் ஆகிட்டு இன்னைக்கு இந்த மாதிரி சீட் அடிக்கிற வேலை குறைவான வேலைன்னு சொல்லலை, பட் அவனுடைய விஷனுக்கு இது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வேலையை படிக்கும்போது அவனுக்கே தெரியாது. இன்னைக்கு சொல்றேன், அந்த இடத்துல அவனுக்காக ஜெபம் பண்ணேன், இல்ல ஆண்டவரே அது கிடைக்காட்டி என்ன, நீங்க இன்னொன்னு கொடுத்து திருப்தி படுத்துறது, இன்னொன்னு கொடுத்து அவனை ஆசீர்வதிக்கிறதுக்கு முடியும் அப்படின்னு சொல்லி அவனுக்காக ஜெபம் பண்றேன். வந்துட்டேன். ஒரு 3-4 இயர்ஸ் கடந்து போயிருச்சு. இப்போ அட் பிரசன்ட் அவன் யாரா இருக்கான் அப்படின்னு சொன்னா, ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரா இருக்கான். ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர். அவனுக்கு கீழே
எத்தனை பேர், நான் கிட்டத்தட்ட 90 பேர் பக்கத்தில் வேலை பார்க்குறாங்க. அவனுடைய ஒரு மாசத்தினுடைய டேர்ன் ஓவரை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 15 கோடி. அப்படின்னா 15 கோடிக்கு ஒர்க் எடுத்து பண்றான். சில ப்ராஜெக்ட் அவன் சொல்லும்போது இந்த இந்த ப்ராஜெக்ட் வந்து 3 crores ப்ராஜெக்ட் நான் எடுத்திருக்கிறேன், இதை பண்ணிட்டு இருக்கிறேன், ஆள் வச்சு பண்ணிட்டு இருக்கிறேன். அத்தனை பேரையும் வேலை வாங்கி அத்தனை பேருக்கும் சம்பளம் கொடுத்து அத்தனை பேருக்கு முன்பாக ஒரு அதிகாரியா அவன் இருக்கும்போது நான் என்ன நினைச்சேன்னா, டேய், அந்த IAS கனவை மறக்க முடியாத, அழிக்க முடியாத அந்த கனவை மறக்கிறது தாண்டா கர்த்தர் உன்னை இந்த இடத்துல கொண்டு போய் உட்கார வச்சிருக்கிறார். ஆனா நீயும் இன்னும் என்ன நினைச்சிட்டு இருக்காத? ஹலோ, இத்தனை ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து இவ்வளவு தலைவனா வச்சதுக்கு பிற்பாடு எதை நினைச்சிட்டு இருக்க கூடாது? அதை நினைச்சிட்டு கூடாது. நான் மட்டும் IAS ஆயிருந்தா, நான் மட்டும் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்திருந்தா, அதை நான் பாராட்டுறேன். அந்த பையனை நான் பாராட்டுறேன். ஒரு விஷயத்தை தனக்கு முன்பாக நஷ்டம் வந்துருச்சு, இழப்பு வந்துருச்சு, அது நமக்கு கிடைக்காது, அது நம்மளை விட்டு போச்சுன்னு தெரிஞ்ச உடனே சோர்ந்து போகாம, மனம் உடைஞ்சு போகாம, சரி ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் எனக்கு கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரு, என்ன ஆறுதல் படுத்துறதுக்கு ஆண்டவர் என்ன வச்சிருக்காருன்னு நினைச்சு அடுத்த காலடி எடுத்து வச்சான் பாருங்களேன். அதனாலதான் இன்றைக்கு அவன் சந்தோஷமாய் வாழ்கிறான். இன்றைக்கு இந்த உபவாச ஜபத்துல யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறார். சிஸ்டர், ஒன்னு தோல்வியா இருக்கலாம், சிஸ்டர் ஒன்னு அவமானமா இருக்கலாம், பிரதர் ஒன்னு நம்ம நினைக்கிறது மாதிரி இல்லாம இருக்கலாம். ஆனா கண்டிப்பா நான் சொல்றேன், இன்னொரு ஆப்ஷனை கர்த்தர் வைக்காம சொல்லுங்களேன் இருக்கவே மாட்டாரு. நீங்க கண்டுபிடிக்கிறது தான் நீங்க காலதாமதம் பண்றீங்க. நீங்க அதை ஏற்றுக்கொள்வதற்காகத்தான் நீங்க லேட் பண்றீங்களே தவிர, கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் ஒன்ன வைக்காம கர்த்தர் ஒன்னில இருந்து உங்களை தூக்கவே மாட்டார். நீங்க அந்த ஆப்ஷன் என்னன்னு கண்டுபிடிங்க. எதுல நான் சந்தோஷம் அடையணும்னு கேளுங்க. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில அப்படியே 7 வார்த்தையை பேசுறாரு. அந்த 7 வார்த்தையில மிக முக்கியமான வார்த்தை என்ன வார்த்தை அப்படின்னு சொன்னா, ஸ்திரீயே அதோ உன் மகன். அந்த சீசனை பார்த்த ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அதோ உன். கேட்கல, இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த உலகத்திலேயே இயேசுவை ரொம்ப நேசிச்சது யாருதான்? ரொம்ப நேசிச்சது யாருதான் இந்த உலகத்திலே? இயேசுவனுடைய தாயாகிய மரியாள். ஏன் அப்படின்னா, அந்த குழந்தைய தன்னுடைய வயிற்றுல ஏத்துக்கிறதுக்கு ஒரு கெஸ் வேணும். கல்யாணமே ஆகல, ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்கு முன்னாடியும் அப்படியே வயிற்ற முட்டிட்டு தனக்கு குழந்தை இருக்கிறத காமிக்கணும். எப்படி இருக்கும் பாருங்களேன். ஆனா பரிசுத்த ஆவியானவர் வந்து ஊர் முழுக்க சொல்லல. யாருக்கு மட்டும் தான் சொன்னாரு? மரியாளுக்கும் யோசேப்புக்கும் மட்டும்தான் சொன்னாரே தவிர, நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? ஆண்டவரே, நான் சுமக்கிறதே சுமக்கிறேன், இந்த ஊர்காரங்க என்ன தப்பா பேசுவாங்க, வாங்க எருசலேம் ஆலயத்துக்கு வந்து எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு வார்த்தை, மரியாள் என்கிற ஒரு பெண்ணை நான் செலக்ட் பண்ணேன், அவள் வயிற்றிலே பிறக்க போகிற குழந்தை இம்மானுவேல் அப்படின்னு நம்மளா இருந்தா கண்டிப்பா அப்படிதான் சொல்லுவோம். நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரே, வந்து சொல்லிட்டு போங்க, நான் தாராளமா ஏத்துக்கிறேன், எனக்கு இயேசுநாதரை ஏத்துக்கிறது எவ்வளவு பெரிய சந்தோஷம், ஆனா இந்த ஊர்காரங்க தப்பா நினைக்காதபடி எனக்கு ஒண்ணு செய்யுங்கன்னு ஜெபம் பண்ணும். ஆனா இந்த மரியாள், நான் ஆண்டவருக்கு அடிமை, அதனால இயேசுவை தன்னுடைய வயிற்றுல சுமக்கிறத ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கிட்டாங்க. இப்போ இயேசுவனுடைய மரணத்துல அவர் மரிக்க போகும்போது அந்த கல்வாரி சிலுவைக்கு முன்னாடி வந்து நின்று, யாருடைய இருதயம் பதச்சோ இல்லையோ, யாருடைய இருதயம் வருத்தப்படுதுன்னா, என்னதான் இருந்தாலும் பெத்தவயர் தானே, என்னதான் இருந்தாலும் பெத்தவர் தானே, அவங்களுக்கு ஒரு வருத்தம். அவங்களுக்கு இயேசுநாதராகவே இருந்தாலும் மாம்சத்துல வந்த தெய்வம் தானே, வருத்தப்படும் போது அங்க இருக்கிற எல்லாருக்கும், யாருக்குமே அப்படி சொல்லலைன்னா கூட, மரியாளை மட்டும் என்ன பார்த்து சொல்றாருன்னா, நீ நான் போறதை குறித்து வருத்தப்படாத, அதோ ஒரு ஆப்ஷன், ஒரு சந்தோஷத்தை. ஆனா என்ன மாதிரி இருக்கும்னு, ஹலோ, இயேசுநாதர் மாதிரியே யோவான் இருப்பான்னு சொல்ல முடியாது. ஆனா உனக்கு ஒரு ஆப்ஷன் என்ன பண்ணிருக்கிறேன், வச்சிருக்கிறேன், உனக்கு ரெடி பண்ணிட்டேன். ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு வருத்தம்னு ஒன்ன கர்த்தர் அனுமதிக்கிறாருன்னா, அதை மறக்கிறதுக்குன்னு ஒரு ஆப்ஷனை கண்டிப்பா சொல்லுங்க. ஒரு சோதனைன்னு ஒண்ணு வச்சிருப்பாருன்னா அதை தாங்கக்கூடிய பலனையும் தருவார், தப்பி செல்லுகிற வழியையும் நீங்க கண்டுபிடிங்க. நீங்க எதுன்னு கேளுங்க.
நீங்க அதை கண்டுபிடிச்சு நீங்க அதை ஏற்றுக்கொண்டு ஆமா எனக்கு அந்த பலன் இருக்குன்னு நீங்க தெரியல அப்படின்னு சொன்னா நீங்க துக்கப்பட்டு தான் இருப்பீங்க, வருத்தப்பட்டு தான் இருப்பீங்க. உங்களுக்கு ஐயோ போச்சு போச்சு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பீங்க. நீங்க கண்டுபிடிக்கணும், இல்ல எனக்கு ஒரு வழியை வைத்திருக்க. அது ரொம்ப அழகா, தாங்கிடும் பலன் தருவா, தப்பி செல்ல வழி செய்வா, நான் தப்பி செல்ல என் வருத்தங்கள் யாவையும் மறக்கும்படி பண்ணினான். என் வருத்தங்கள் யாவையும் நான் நம்புகிறேன். இந்த பலிபீடத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை உச்சரிக்கிறேன். கர்த்தர் உங்க மனசுக்குள்ள பல ஆண்டுகளாக மறைஞ்சிருக்கிற அந்த வருத்தத்தை, ஐயோ இதை மறக்கவே முடியலையே, எங்க போனாலும் எனக்கு ஞாபகம் வருது, எங்க போனாலும் ஞாபகம் வருது, அந்த வருத்தத்தை மறக்கிறது மாதிரி ஒன்ன கர்த்தர் ஏற்பாடு செய்வார். இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள அதை நீங்க பாப்பீங்க, உங்க கண்களால பாப்பீங்க. நீங்க இந்த யோசேப்பை போல சொல்லுவீங்க, ஆண்டவர் எனக்கு நேரிட்ட எல்லா பொல்லாப்புகளையும் மறக்கிறது போல ஒரு அற்புதத்தை கர்த்தர் எனக்கு செய்தார். இந்த ஆசீர்வாதம் நான் ஏற்கனவே என்னுடைய மனதில் இருக்கிற வருத்தத்தை மறக்கிறதற்கான ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஆமென். யோசேப்பை தன்னுடைய தகப்பனாரிடத்திலிருந்து இப்ப ஆண்டவர் பிரிக்கிறார். ஆனா அந்த பிள்ளை தன்னுடைய தகப்பனாரிய யாக்கோபின் மேல ரொம்ப பற்றுதலா இருந்தது உண்மைதான். அப்படியே அனாதை மாதிரி ஆண்டவர் கூட்டிட்டு போறாரு. எகிப்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த யோசேப்பை சரியா எங்க ஆண்டவர் கொண்டு போறாரு? எங்க கொண்டு போனாரு? ஸ்ட்ரைட்டா எத்தனையோ பேர் அங்க பிள்ளை வாங்குறதுக்காக, மனுஷனை வாங்குறதுக்காக எத்தனையோ ஓனர்ஸ் வந்திருக்காங்க. ஆனா யோசேப்பை வாங்கினது யார் தெரியுமா? கேட்கல. ஏன்னா ஆண்டவர் உன்னுடைய இருதயம் எனக்கு தெரியும்பா, நான் உன்னை அனுமதிக்கிற பாதை, உன்னை கூட்டிட்டு போற பாதை கடினமானதுன்னு எனக்கு தெரியும். ஆனா நீ ரொம்பவே முடிஞ்சு போகாதபடி உனக்கு கொஞ்சம் ஆசுவாசமா இருக்கிறதுக்கு உன்னை எங்க கொண்டு போய் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா போத்திபாருடைய வீட்டுல. இந்த யோசேப்பை ரொம்ப அழகா கண்டுபிடிச்சிட்டான். நான் இவ்வளவு தூரம் பக்தி வைராக்கியமா வாழ்ந்து என்ன பிரயோஜனம் ஆண்டவர்னு கேட்கல. பரவாயில்ல, எனக்கு இவ்வளவு பெரிய சோதனை நீ கொடுத்தாலும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு இந்த போத்திபாருடைய வீட்டை எனக்கு தந்ததற்காக உமக்கு கேட்கல. சிஸ்டர், பிரதர், கர்த்தர் தப்பு பண்ண மாட்டாரு. சிஸ்டர், கர்த்தர் தப்பு பண்ண மாட்டாரு. பிரதர், உங்களை அடியோட நிற்கதியா விட்டுட்டெல்லாம் போக மாட்டாரு. கர்த்தர் எந்த சூழ்நிலை, எந்த சோதனை உங்களுக்கு கொடுத்தாலும் அந்த சோதனையிலிருந்து ஒண்ணு நீங்க நின்று பிடிக்கிறதுக்காக, நீங்க கொஞ்சம் ஸ்டாண்ட் பண்றதுக்காக நிறைய அதுல ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம். ஆனா அங்க சின்ன ஒரு ஆதரவை கூட உங்களுக்கு வைக்காம சோதனையை கர்த்தர் கண்டிப்பா அனுமதிக்க மாட்டாரு. பிரதர், அனுமதிக்க மாட்டாரு. சிஸ்டர், என் தேவன் அதுல ரொம்ப உண்மை உள்ளவர். நீங்க நினைச்சு பாருங்களேன், உங்களுக்கு உலகமே உங்களை எதிர்த்து நிற்கும் போது, உங்களை வீடு உங்களை எதிர்த்து நிற்கும் போது, எல்லா பக்கமும் உங்களுக்கு சூழ்நிலை சரியில்லாம இருக்கும் போது, ஆனா ஆலயத்துல வந்தா 1000 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. ஆனா உங்கள்கிட்ட மட்டும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு சொல்லுங்களேன்? உங்கள்கிட்ட மட்டும் தனியா பேசுவார். நீ என்ன ஆண்டவரே, இது நான் கடந்து வர்ற பாதை அல்லவா, நான் கடந்து வர்ற பாதை, ஊழியக்காரருக்கு என்ன தெரியும் நீங்க நினைப்பீங்க. ஆனா ஆண்டவர் உங்க ஒருத்தருக்காக மட்டும் பேசுவார் பாருங்க. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அப்படியே இடையில தாங்கிடும் தப்பி செல்ல. அதான் இன்னைக்கு ஜெபிக்க வேண்டியது என்னன்னா, என்னுடைய வருத்தத்தை மறக்கிறதுக்கு நீங்க உண்டு பண்ணுகிற வழியை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. என்னுடைய தேவனை பொறுத்த வரைக்கும் எந்த சூழ்நிலையில உங்களை அனுமதிச்சாலும் அவர் கண்டிப்பா என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னா, ஒரு சின்ன ஒரு உதவியாவது உங்களுக்கு வைக்காம, நீங்க ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு ஒண்ணு வைக்காம அதை அனுமதிக்க. ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா, இடம் கேட்கல, நீங்க அதை ஏத்துக்கணும். அதான் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடு. யாரோ ஒருத்தடத்துல ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறாரு. நீ கடந்ததை நினைச்சு, நடந்ததை நினைச்சு, என்னுடைய வருத்தத்தை எல்லாம் யாராலையும் எடுத்து போட முடியாது. ஏன் தந்துட்டு நீங்க ஏன் ஆண்டவரை எடுத்தீங்க? நீங்க எதுக்கு ஆண்டவரை எடுக்கணும்? கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே இருக்கலாம். நிறைய கேள்விகள் வரலாம். இதுக்கு நீங்க கொடுக்காமலே இருக்கலாமே ஆண்டவரே, இதுக்கு நீங்க கொடுக்காமலே இருக்கலாமே. என்ன எதுக்கு ஆசை காட்டி மோசம் போக்குறீங்க?
நீங்க ஏன் இப்படி வாழ்றீங்க? எங்க அப்பாவுக்கு சொன்னா புரிய மாட்டேங்குது, எங்க அம்மாவுக்கு சொன்னா புரிய மாட்டேங்குது. சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் என்ன பார்த்து நீ இங்க போய் என்னத்தை கண்டன்னு தான் கேட்கறாங்க. நீ ஜோம் பண்ணி என்ன கண்ட, நீ உபவாசம் இருந்து என்ன கண்ட, நீ கத்தி என்ன பார்த்தேன்னு தான் எங்க வீட்டுக்காரர் என் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் என்ன பார்த்து கேட்கறாங்க. எனக்கு ஏன் ஆண்டவரே இப்படிப்பட்டதை அனுமதிச்சிங்க நீங்க கேட்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ அதை மட்டும் பார்க்காத, பின்னாடி மட்டும் பார்க்காத, உனக்கு முன்பாக இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் அடைக்க மாட்டான். கர்த்தர் சொல்றாரு, நீ தாங்குகிற பலனை நான் வச்சிருக்கிறேன். நன்றி அப்பா. கைகளை உயர்த்தி எல்லாரும் கேட்கலாம், ஆண்டவரே முழு பலத்தோட கேளுங்க, ஏசப்பா எங்களுக்கு அந்த பலனை தாங்க ஆண்டவரை. மறக்கிறதுக்கு, எங்களுடைய வருத்தங்களை மறக்கிறதுக்கு நீங்க எங்களுக்கு முன்னாடி வச்சிருக்கிற அந்த ஆப்ஷனை கண்டுபிடிக்க கூடிய ஒரு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க சத்தமா. இந்த சூழ்நிலையில் நாங்க போகும்போது நீங்க என்ன நடத்தக்கூடிய அந்த பாதையை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா போதும். இல்ல கர்த்தர் என்ன கைவிடல, கர்த்தர் உங்களை கைவிடவே இல்லை. இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை கைவிடல. இத்தனை நடந்தும் ஆகார பஞ்சம் வரவே இல்லைல்ல, இத்தனை நடந்தும் அந்த வாடகை கொடுக்க முடியாம இல்லவே இல்லைல்ல, இத்தனை நடந்தும் மற்றவங்களுக்கு முன்னாடி அந்த முக வாடலை கர்த்தர் காமிக்கவே இல்லைல்ல. கைகளை உயர்த்தி நன்றி ஆண்டவரேன்னு சத்தமா எல்லாரும் கேளுங்க கேளுங்க. முழு பலத்தோட முழு பலத்தோட சொல்லுங்க, இயேசுவே இயேசுவே இயேசுவே. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. எஸ், உன் வருத்தங்கள் யாவையும் நான் மறக்கும்படி செய்வேன், உன் நஷ்டங்கள் யாவையும் நான் மறக்கும்படி செய்வேன். மறக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற நிறைய சூழ்நிலைகளை மறக்கிறது போல அற்புதத்தை நான் உனக்கு செய்வேன், நான் உனக்கு செய்வேன். நீ கொஞ்சம் இடம் கொடு, நீ கொஞ்சம் இடம் கொடு. உனக்கு முன்னாடி இன்னொரு ஆப்ஷனை நான் வைக்காம கண்டிப்பா உனக்கு இந்த பாதையில நான் நடத்துவது இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதை கண்டுபிடிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் தரணும், அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை கர்த்தர் தரணும், அதுல டிராவல் பண்ணக்கூடிய கிருபையை ஆண்டவர் தரணும். எஸ், அந்த வார்த்தையை உங்க இருதயம் சொல்லிட்டே இருக்கட்டும். யாரோ ஒருத்தடத்துல ஆண்டவர் பர்சனலா கர்த்தர் பேசிட்டே இருக்கிறாரு, பரவாயில்ல, அதுல எல்லாம் இருக்கலாம், இதுல ஒண்ணும் இல்லாம இருக்கலாம். அதுல அப்பா கூட இருந்தாரு, இதுல அப்பா கூட இல்ல. ஆனா அப்பா தான் கூட இல்ல, ஆனா ஏசப்பா கூடவே இருக்கிறாருன்னு யோசேப்புக்கு தெரியும். அதுல அம்மா கூட இருந்தாங்க, இதுல அம்மா கூட இல்ல, ஆனா ஏசு அம்மா கூடவே இருக்காருல்ல. எஸ், ஆண்டவர் கூட இருக்கிறார், ஆண்டவர் கூட இருக்கிறாரு. யோசேப்புக்கு அதான் தெரியும். எஸ், நான் ஒண்ணு நம்புறேன், பரவாயில்ல, அதுல ரொம்ப சொகுசான வாழ்க்கை, அதுல பல்லவர்னா அங்கி, அதுல ஒரு பெரிய அங்கீகாரம், ஆனா இங்க எதுவுமே இல்ல, இங்க அடிமை வேலை. பரவாயில்ல, இயேசு என் கூட இருக்கிறார்ல, நம்ம ஒண்ணும் நஷ்டப்படலையே, நம்ம சாகடிக்க ஒப்பு கொடுக்கலையே, இவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை கர்த்தர் தந்திருக்கிறாரே, தேவரீர் இம்மட்டும் தர்றதுக்கு நான் எம்மாத்திரம். சொல்லுங்க நல்ல சத்தத்தை உயர்த்தி. கர்த்தர் யாரோ சில இடத்துல தெளிவா கர்த்தர் பேசுறாரு. ஏன் மகனை நீ கவலைப்படுற, ஏன் மகளை நீ கவலைப்படுற, இல்ல உன்னை நான் மறக்கலன்றதுக்கு இந்த வார உபவாச ஜெபம் ஒரு பெரிய சாட்சி. உன்னை நான் கைவிடலைன்றதற்கு இந்த வார உபவாச ஜெபம் ஒரு பெரிய சாட்சி. உன் கூட நான் இருக்கிறேன்றதற்கு இந்த வார உபவாச ஜெபம் ஒரு பெரிய சாட்சி. நீ நல்லவர் 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 நல்லவர், நீ நல்லவர் 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 நல்லவர், நீ நல்லவர் 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 நல்லவர். ஸ்தோத்திரம் பா. Thank you Holy Spirit. இதுவரையில் எங்களை நடத்தினவர், இனிமேல் எங்களை நடத்த போகிறதற்காக நன்றி. இன்னைக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயர் உடைய பிள்ளைகளுக்கு திரும்ப திரும்ப அவங்க வாழ்க்கையில் அப்படியே அது நடந்துரட்டும். நன்றி அப்பா. ஒவ்வொருடைய தலையின் மேலும் அப்படியே உங்க வலது கையை வைங்க ஆண்டவரே. உங்க கரங்கள் அப்படியே உங்க பிள்ளைங்க மேல அப்படியே இருக்கட்டும். அவங்களுடைய ஜெப குறிப்பு உமக்கு தெரியும். ஆன்லைன்ல இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளுடைய ஜெப குறிப்பு உமக்கு தெரியும் ஆண்டவரே. நன்றி அப்பா. இந்த வருஷம் அற்புதத்தின் ஆண்டுதான். அந்த அற்புதம் நடக்கணும் ஆண்டவரே. இப்பொழுது என்ன வருத்தத்தோட ஜெபம் பண்றாங்களோ,
என்ன அவமானத்தோட ஜெபம் பண்றாங்களோ, என்ன கஷ்டத்தோட ஜெபம் பண்றாங்களோ, அதுக்கு இப்ப அற்புதம் நடக்கணும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் அந்த அற்புதம் நடப்பதாகப்பா. இயேசுவின் நாமத்தினால் அந்த அற்புதம் நடப்பதாகப்பா, நடப்பதாகப்பா, நடப்பதாகப்பா. சத்தம் தொனிக்கப்படுகிற அத்தனை பேருக்கும் அற்புதம் நடப்பதாக. நெடுநாள் பலவீனங்கள் மறைவதாக. மரண கண்ணிகள் இயேசுவின் நாமத்தில் தெரிப்புண்டு போவதாக. இயேசுவின் நாமத்தில் அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள் திறப்பதாக. சாப கட்டுகள், குடும்ப சாப கட்டுகள் உடைவதாக. இயேசுவின் நாமத்தில் சத்துருடைய கை அங்கிருந்து எடுக்கப்படுகிறது போல ஒரு அக்கினி இறங்குவதாக. Thank you Jesus. கிருபை தாங்கட்டும் இயேசுவின் மூலம் பிதாவே.